இப்போ நம்ம பேய்குளத்தில் இருக்கோம். பேய்குளத்தில் ஒரு அருமையான டெம்பிள் இது. இது ஒரு விஷ்ணு டெம்பிள் இது. இது வந்து சுயம்புவாக வந்த கோயில் சொல்லி சொல்லுவாங்க. இதை பற்றி இன்னும் கிளியரான இன்ஃபர்மேஷன் அப்புறமா சொல்லுவாங்க உங்களுக்கு. இதுக்கு நேர் எய்த்தாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஐயனாரோட ஒரு சிலை இருக்கும். குதிரை மேலே உட்காந்துருக்க மாதிரி ஐயனார் சிலை ஒன்று இருக்கும். பக்கத்தில் சின்ன குளம். இது வந்து மழை தண்ணி நின்னாக்கா மட்டும்தான் அந்த குளத்தை தண்ணி சேரும் உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு சின்ன குளம் பக்கத்தில் இருக்குது. கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு அழகான ஒரு ஆலமரம். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஆனால் கிளைகள்லாம் பார்த்தா ரொம்ப பெருசாக தான் இருக்குது. இதுக்கு நான் எங்கேயுமே அந்த விடுதுகளை பார்க்கவே இல்லை. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னாக்கா வேறே போதும், அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு. காலைலங்காட்டியும் ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாரும் டீக்கப்படுறது இங்கே உட்காந்துருவாங்க. இங்கே ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்கிற மாதிரி நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இங்கே உட்காந்து அவங்க பாடும் அவங்க இஷ்டத்துக்கு எதோ கதை பேசிட்டு இருப்பாங்க. ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. நல்லா பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க வேலைக்கு போவாங்க. நல்ல ஒரு ப்ளசண்டான ஒரு என்விரான்மெண்ட்டு. இந்த பேய் குளத்தில் நம்ம ஒரு 4 ஏக்கரா இடம் வாங்கியிருக்கோம். அந்த இடத்துல எந்த ஒரு நாலேஜும் நமக்கு கிடையாது. விவசாயம் எங்கள் வந்து ஃபேமிலி வைஸ் நாங்கள் விவசாய ஃபேமிலி தான் எனக்கு. ஆனால் வந்து விவசாயத்தை பற்றி ஒரு சின்ன நாலேஜ் கூட கிடையாது. இங்கே பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு இதுக்கு முந்தைய ஒரு வருஷம் 2 வருஷமாக மற்ற ஃபார்முக்கெல்லாம் போய் பார்த்து விசிட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி சாயில் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும், நம்மளுக்கு தேவையான ஃபார்மு எந்த மாதிரி சாயில் இருக்கணும், எந்த ஊரில் இருக்கணும், எவ்வளோ தண்ணி தேவை, இதெல்லாம் ஒன்றுத்தையும் ரிசர்ச் பண்ணி இந்த ஃபார்மை நாங்கள் வாங்கியிருக்கோம். இது நம்மளுடைய ஃபார்முக்கு போகக்கூடிய வழிங்க. அது இந்த ரோடு மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஓடை தான் இது. ஓகே, இது வந்து மழை காலத்தில் ஓடையாகும், வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு ரோடாகும். இது வந்து ஒரு பேம்பு ஃபார்ம். இது ஒரு கொஞ்சம் ஏக்கராவுக்கு வந்து ஒரு பேம்புவை மட்டுமே போட்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இல்லையா, அதுக்காக பேம்பு மூங்கில் மட்டும் போட்டு ஒரு மூங்கில் கார்டன் தான் சேர் பண்ணிடுறாங்க. இது ஒரு சின்ன ஒரு ஓடையை வந்து கிராஸ் பண்ணுவோம். இந்த ஓடை பாதையில் லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி நிறைய கற்றாடை இருக்குது உங்களுக்கு. அது இங்கேருந்தால் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து சோர்ஸ் பண்ணுவோம். நம்மளுடைய ஃபார்மில் என்ட்ரு ஆகிட்டோம். வெறும் எம்டி லேண்ட் தான், ஆனால் கொஞ்சம் வருஷத்தில் பாருங்கள் எப்படி டெவலப் ஆகிருக்கோன்ட்டு. இது தாங்க நம்மளுடைய 4 ஏக்கரா ஃபார்ம். ஆக்சுவலாக போர்வெல் போட்டச்சுது, சோலார் போட்டச்சுது, நம்மளுக்கு வந்து பம்ப் செட்டோட நம்மளுக்கு தண்ணி வந்து ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செய்ய வேண்டியதெல்லாம் ப்ராப்பரான ஒரு ஃபிக்ஸ்டு கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நம்ம வந்து ஒரு கல்டிவேஷன் மெத்தடில் கிராப்ஸ் மாரி போடுறதுக்கு வந்து அதிகமாக விருப்பம் இல்லை. அதிகமாக வந்து சுற்றியும் பவுண்ட்ரியாக வந்து நிறையா மரங்களை வைக்கலான்ட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து காற்று ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். அதை வந்து நம்ம பிளாக் பண்ணோம்னு சொன்னாக்கா தான் ஓரளவுக்கு ஒரு நல்ல கிராப்ஸ் வைக்க முடியும். அப்படிங்கிறதுனால வந்து ஃபுல் பவுண்ட்ரி அண்டு உள்ளாரையும் கூட ஓரளவுக்கு பல வகையான மரங்கள், பழ மரங்கள், டிம்பர் மரங்கள் இதெல்லாம் வைக்கலான்ட்டு இருக்கோம். அதே போல் வந்து நம்ம இந்த காஸ்மெட்டிக் பிஸ்னஸுக்கு தேவையான ஒரு சில செடி கொடிகள் லைக் செம்பருத்தி பூ, இந்த கற்றாழை, இதே போலவும் அவுரி செடி இதை போலவும் வைக்கலான்ட்டு இருக்கோம். இதை தவிர எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கான கொஞ்சமாக கிராப்ஸு, மில்லட்ஸு இதெல்லாம் வந்து செய்யலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். நம்மளுக்கு வந்து விவசாய ஃபேமிலியிலும் பேக்ரவுண்டில் வந்து தான் சொன்னாக்காலும் விவசாயத்தை இதுவரைக்கும் நம்ம டச் கூட பண்ணல. ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா ஒரு சிட்டி லைஃப்லேருந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு வர்றதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங் ஒர்க்கு தான். ஒரு பெரிய ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம். கடவுளோட நான் வந்து நல்லா செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். நம்ம இதில் நிறைய விதமான ட்ரீஸ்லாம் பிளான் பண்ணிருக்கோம், மரங்கள் பிளான் பண்ணிருக்கோம். தென்னை மரம், பனை மரம், கொய்யா, அதாவது வீட்டுக்கு தேவையான பழ மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் செய்ய போகிறதில்ல. ஏதோ கொஞ்சம் மரங்கள் தான், ஒரு 5-6 மரங்கள் இவ்வளோ தான் வைக்க போகிறோம். நம்ம தேவைக்கு போக உபரியாக இருக்கிறத வெளியில் சேல் பண்ணுற மாதிரி. இது கொய்யா மரமாக இருக்கட்டும், அதில் வந்து மாதுளையாக இருக்கட்டும், சீத்தா, முள் சீத்தா இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த சாயிலையும் எடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நம்ம லேயர் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம், சாயில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இதில் ஓரளவுக்கு இந்த மரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட வரும்னு சொல்லியிருக்காங்க. மாமரம் மட்டும் கொஞ்சம் டவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நல்லா வரக்கூடிய மரம்னு சொன்னாக்கா எலுமிச்சையும் இந்த கொடுக்காப்புளி இது ரெண்டும் சூப்பராக வரணுங்கிறாங்க. தென்னை மரம் கூட ஓகே பரவாயில்லைங்கிறாங்க. ஸோ இந்த மரங்கள்லாம் அடுத்த பிளானு. இப்போக்கி நம்ம வந்து அந்த கள்ளி செடியை வச்சு வந்து ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்கோம் இப்போக்கி. அது கூட வந்து இன்னும் ஃபுல்லாக ஆகலை, ஒரு 75% வரைக்கும் ஆகிருக்குது. இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலாக இங்கே நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக பன்னி தொல்லை வந்து ரொம்ப அதிகம். பன்னியும் சரி மான்களும் ரொம்ப அதிகம். நம்ம ஏதாவது இந்தமாதிரி பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக அந்த செடிகள் வந்து கவர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம செய்யணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு கள்ளி செடியை பண்ணி வச்சுக்கோம். இது வந்து ஒரு சீப்பான மெத்தடில் நம்ம வந்து ஒரு ஃபென்சிங் ஆகிடும். இதுக்கு அடுத்ததும் இன்னொரு லேயர் ஆஃப் ஃபென்சிங் நம்ம செய்ய போகிறோம். இந்த இடம் வந்து நமக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு பிளாக் சாயில் உள்ள இடம். அது
ஒரு 2 அடிக்கு தான் அந்த பிளாக் சாயில். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா சுக்கா மண்ணும் வெள்ளை மண்ணுமா இருக்கும் உங்களுக்கு. அதில் சுண்ணாம்பும் கொஞ்சம் கலந்து தான் இருக்கும் அதில். அதாவது கால்சியம் ரிச்சாக இருக்கும் நம்மளுக்கு இந்த சாயில் அப்படிங்கிறது. ஸோ இந்த சாயிலில் இந்தந்த மரங்கள் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து காற்று ரொம்ப அதிகம். நம்மளுக்கு வந்து தண்ணின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா மழை தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி தான் நம்ம சொல்லப்போனோம்னு சொன்னாக்கா. மழையில் ஏன்னா விருதுநகர் மாவட்டம் மதுரையெல்லாம் வந்து கொஞ்சம் வறட்சியான மாவட்டங்கள் தான். மழை தண்ணி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி தான். இது வந்து போர்வெல் போட்டிருக்கோம். அந்த போர்வெல் பேஸ் பண்ணி செய்ய போகிறோம். நம்ம இயர்லி கிராப்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த நெல் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக தேவையாகும். அது செய்கிறது ரொம்ப கஷ்டம். பட் மரங்கள்லாம் ஒரு 2-3 வருஷம் நல்லா நம்ம வந்து காவந்து பண்ணிட்டோம் சொன்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீ ஆகிடும். நம்மளுக்கு சொல்ல போனோம்னாக்கா இங்கே நம்மளுக்கு தரிசு நிலம் அதிகம் அப்படிங்கிறதுனால ஆட்டு இது வந்து ரொம்ப அதிகம். ஆடுங்கிற பிஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகம். அதையுமே வந்து பண்ணை முறையில் இல்லாமல் அந்த மேய்ச்சலுக்கு குட்டி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து எம்டியில் நிறையா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வந்து அவங்க மேய்ச்சலில் வந்து அதிகமாக அவங்க செலவிடுவாங்க. இந்த நிலங்கள்லேயுமே வந்து அந்த மழை காலத்தில் வச்சு ஒரு 3 மாதம் 6 மாதம் அறுவடை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்கிறது ஒன்றும் இருக்காது. அவங்க வந்து அதிகமாக செய்கிறது இந்த ஆட்டு பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு. நம்ம பண்ணைக்கு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு குட்டையை வெட்டியிருக்கோம். ரொம்ப சின்னதாக சொல்ல போனோம்னு சொன்னாக்கா ஒரு 40x40 அந்த ரேஞ்சில் வெட்டியிருக்கோம். வந்த ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஹெவியான மழை ஒரு 2-3 நாளைக்கு பெஞ்சுது. இங்கே உள்ளதெல்லாம் அப்படியே அரைச்சிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு கால்வாய் மாதிரி ஃபார்ம் ஆகி பக்கத்தில் ஒரு ஓடைக்கு வெடிச்சு உங்களுக்கு. அப்போ தான் ஒரு சின்ன ஐடியா வந்தது. கரெக்டாக எங்கே நம்மளுக்கு வாட்டம் இருக்கோ அந்த இடத்துல ஒரு சின்ன இது வெட்டுவோம். நம்ம குட்டை மேலே வெட்டிடுவோம் நம்ம. ஸோ தண்ணிலாம் அங்கே வந்து சேர்ந்து கொண்டு மேக்ஸிமம் தண்ணி உள்ளே வந்தது. ஆனால் உள்ளே நல்லா ஃபுல்லாக விரிஞ்சிச்சு. நம்ம அதுக்கப்புறம் வந்து பெருசாக மழை இல்லை. இருந்தாக்கூட ஓரளவுக்கு வந்த மழை கூட நம்மளுக்கு வந்து உள்ளே வந்துச்சு தண்ணிலாம். நம்ம ஃபார்முக்கு வந்து ஆக்சுவலாக கேக்டஸ் ஃபென்சிங் தான் போயிருக்கோம். நம்ம இது நம்மளே சுயமாக போய் கட் பண்ணி ஜேசிபி வச்சு லாரியில் லோட் பண்ணி கொண்டு வந்து ஒன்று நம்மளே கையால் வந்து இந்த நட்டு தான் அந்த ஒவ்வொரு கேக்டஸ் பிளான்ட்டும். நான் ரொம்ப நாளாகவே வந்து இந்த லைஃப் ஃபென்சிங் போவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன்னா. பட் அதுக்கப்புறம் வந்து கிழுவை தான் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். பட் ஒரு சில பேர் சொன்ன ஐடியாவில் என்னன்னாக்கா கிழுவை வந்து இந்த ஆடுகள்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அதுங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ கிழுவையை பாதுகாக்கிறதுக்காக இன்னொரு முள்வெளி போட வேண்டியதாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி எதுக்கு இந்த இவ்வளோ தொல்லை சொல்லிட்டு கேக்டஸ் வச்சுருவோம். நம்ம இந்த கேக்டஸ் வந்து ஆடுகள் தின்னாது. அதே சமயத்தில் ரொம்ப அதிகமாக போச்சுனாக்கா வெட்டி நம்ம வயலுக்கு வந்து உரமாகவும் இதை போட்டுற முடியும். நம்ம அதுக்காக அந்த கேக்டஸ்க்கு போயிருக்கோம். நாங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபென்சிங் வந்து ஃபஸ்ட்டு என்கொயர் பண்ணோம். அந்த முள் கம்பி வைக்கிறது அல்ல வந்து டைமண்ட் ஃபென்சிங் போடுறது எல்லாம் வந்து லட்சத்தெல்லாம் எல்லாமே குறைச்சலாகவே அவங்க சொன்னது வந்து ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் அதிகபட்சம் போனது 10-12 லட்சம் வரைக்கும் போனது. எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்லாம் வந்து ஒரு 6 லட்சம் வரைக்கும் சொன்னாங்க. அந்தளவுக்கு வந்து இதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த கேக்டஸ்க்கு போனோம். நம்ம இது வந்து ஒரு லெவல் ஆஃப் ஃபென்சிங். இதுக்கு அவுட்டரில் வந்து சின்ன அந்த வயரை வச்சு ஒரு சின்ன ஃபென்சிங் பண்ண போகிறோம். அதுக்கெல்லாம் பெரிய அமௌண்ட்லாம் செலவாகாது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஒன்றையும் வந்து அனுபவம் வாய்ந்தவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் ஒன்று செய்வோம். நம்ம சிட்டி லைஃப்பில் வந்துட்டு இதெல்லாம் ஒன்று வந்து தெரியாது தான். செய்கிறவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன நாலேஜ் ஷேரிங் பண்ணிக்கிட்டு அப்படி தான் நம்ம செய்கிறோம். நம்ம உங்களுக்கும் இந்த ஃபார்மிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கோம். டிஃப்ரெண்ட் ஃபீல்டு வந்து ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம உங்களுக்கு உள்ள டவுட்டு எங்கிட்ட இருந்ததுன்னு சொன்னாக்கா ஆன்சர் இருந்துனாக்கா சொல்லுவோம். இல்லையா அடுத்தவங்க வந்து கேட்டு சொல்லுவோம் உங்கள்கிட்ட. நம்ம வந்து இந்த ஃபார்முக்கு வர்றதுனாக்கா நம்ம டைமிங்கே சேஞ்ச் ஆச்சுங்க. சொல்ல போனோம்னு சொன்னாக்கா இதுக்கு முந்தைய நான் காலைல 7 மணிக்கு எழுந்திருக்கிறது, மெதுவாக நிதானமாக 10 மணிக்கு போய் ஆஃபீஸ்க்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு வேலையில் இருந்தது. காலையில் 5:30 மணிக்கு நம்ம வந்து ஃபார்மில் என்ட்ரி பண்ணுறோம். நம்ம சூரிய உதயத்துலாம் முன்னாடியே என்ட்ரி பண்ணுறோம். நம்ம ஏன்னா அந்த கூலிங்காக சேர்ந்தால் வந்து வேலை செய்ய முடியும். இங்கே வந்து ரொம்ப வெயில் அதிகங்கிறதுனால ரொம்ப ஹீட்டாக வந்து செய்ய முடியாது. நம்ம காலைல ஒரு 5:30 மணிக்கெல்லாம் ஃபார்மில் இருந்துட்டு சூரிய உதயம் 6 மணிக்கு அதாவது கண்டினியூஸாக சூரிய உதயத்தை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறது வந்து ரொம்ப ரேர் எங்கள் லைஃப்லன்னு சொல்ல போனாக்கா. இப்போலாம் எவ்ரிடே பேசிஸ் வந்து சூரிய உதயம் காலகண்டி ஆகிடுது எங்களுக்கு சொல்ல போனோம்னாக்கா. அதே போல் வந்து 6 மணிலேருந்து 5:30 மணியில் ஆரம்பிச்சு 10 மணிக்கு மேக்ஸிமம் வந்து 12 மணிக்கு வெதர் நல்லா இருந்ததுனாக்கா 12 மணி வரைக்கும் தான் செய்கிறது. நம்ம அதோடு ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுக்கு போய்ட்டு சமையலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு 3:30 மணிக்கு அந்த மாதிரி வர்றது. நம்ம அங்கேருந்து ஒரு 6:30 மணி வரைக்கும் மேக்ஸிமம் இருந்துட்டு அதோட கிளம்புறது. நம்ம அதாவது இந்த ஒர்க்கிங் ஸ்டைல் மாறிடுச்சுது. அதே போல் வந்து இங்கே உள்ளே வந்தோம்னு சொன்னாக்கா காலைல என்ட்ரி ஆகும் பொழுது போதும் ரொம்ப அமைதியான என்விரான்மெண்ட்டில் வந்து உள்ளே என்ட்ராகாமா இருக்கக்கூடிய மயிலாம் குவான் எவ்வளோ சத்தம் உங்களுக்கு. அதெல்லாம் நம்ம சிட்டி லைஃப்பில் அதெல்லாம் கேட்குறது ரொம்ப அரிதான விஷயம். நம்மளுக்கு அதை பார்த்து என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கு.
நம்மளுக்கு இந்த ஏரியாவில் அதிகமாக நம்மளுக்கு வந்து இந்த வானம் பார்த்த பூமிங்கிறதுனால இந்த கம்பு, கேழ்வரகு, சிறுதானியம் இதெல்லாம் நல்லா வரும். நம்மளுக்கு உளுந்து கூட நல்லா வரும். எள்ளு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக விளையும். இங்கே விருதுநகர்னு சொன்னால் கடை சொல்ல தேவையில்லை. எள்ளுங்கிறது வந்து ரொம்ப நல்ல கிராப் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னாக்கா. இதையுமே நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு தேவையானது அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பயிரிட்டுக்க போகிறோம். நம்ம பயிரிட்டு மிச்சம் உள்ளது உபரியாக உள்ளது எக்ஸஸாக உள்ளது சேல் பண்ணிக்க போகிறோம். நம்மளுக்கு இந்த வயசான காலத்தில், அதாவது ஒரு 40 வயசுக்கு மேலே நம்மளுக்கு வந்து விட்டமின் டி வந்து ரொம்ப இன்சஃபிஷியன்ட் ஆகும் சொல்லுவாங்க. ஆனால் நான் கரெக்டாக இந்த டிசிஷன் எடுத்துக்கிற சமயத்தில் வந்து 40 வயசுக்கு மேலே ஆகுது. எவ்ரிடே பேசிஸ் சன்லைட்டில் வந்து வேலை செய்யும்போது நல்ல விட்டமின் டி கிடைக்குது. அதுக்கு மேலே ஸ்கின் ரொம்ப பிளாக் ஆகுது சொல்ல போனோம்னு சொன்னாக்கா. சிட்டி லைஃப்பில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக விளையாண்டு இருந்தது. இங்கே வந்த ஒரு 10-15 நாள்லேயே பார்த்தோம்னு சொன்னாக்கா ஒரு 4-5 டோன் வந்து டார்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம வந்து இது காமன், இது நம்ம வந்து வெயிலில் வந்து வேலை செய்யும்போது ரொம்ப காமன். இது விட்டமின் டி அப்சர்வ் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் வந்து டார்க்காக தான் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்மளோட சேனலில், நம்மளுடைய காஸ்மெட்டிக் சேனல்ஸில் இந்த ஃபார்ம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியும் போட போகிறோம். ஏன்னா இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளோட காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தான். உங்களுக்கு அது ரெகுலராக அந்த அப்டேட் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துருந்த சப்போர்ட்டை இதுக்கப்புறமும் ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட சப்போர்ட்டு தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதே போல் வந்து இந்த சேனலை பற்றி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதுனாக்கா ஆன்சர் பண்ணுறேன், இல்லைனாக்கா தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுறேன்.